ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவரை நினைவு கூறுவதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவர் சமூகத்தில் இருப்பதற்கு சில நிமிடங்கள் உங்க வேலைகளை ஓரம் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு தேவனுடைய செய்திக்காக காத்திருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு உபத்திரவத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். திடீரென்று ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஆபத்து, ஏதோ துக்கப்படுத்துகிற விஷயம் என்பது போல அடிக்கடி நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் கேட்கிறோம். எங்கள் இதயங்கள் உடைந்து போகிற நிலைமையிலே உம்முடைய பாத சமூகத்துக்கு சேருகிறோம். உம்முடைய ஆறுதலை தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, இப்ப நியூஸ் சேனல்ஸ் நிறைய வந்த பிறகு ஆல் ஆஃப் சடன் பாருங்க, பிரேக்கிங் நியூஸ் என்பாங்க. எங்கேயோ யுத்தம் தொடங்கிவிட்டது, எங்கேயோ புயலும் வெள்ளமும் வருகிறது, ஃப்ளைட் கிராஷ் ஆனது, ரயில் விபத்துக்குள்ளானது, எத்தனை எத்தனை ஆபத்தான விஷயங்களை, நம்மை கலங்கடிக்கிற விஷயங்களை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அந்த காலத்தில் மழை காலத்துல மழை வருங்க, இந்த காலத்துல நல்ல வெயில் காலத்துல மழை பெய்யுது, நல்ல வெயில் எடுக்குதுன்னு பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது, மழை பெய்யுதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே தாங்க முடியாத அனல். எப்ப என்ன நடக்குமோ தெரியாத நிலைமையிலே இருக்கிறோம் இல்லங்க? எப்படிப்பட்ட பயமும் பயத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை கேட்கணுமோ, எப்படிப்பட்ட நிலைமையை சந்திக்கணுமோன்னு ஒவ்வொரு மனுஷனும் கூட பதட்டப்படுகிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம கூட இப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. நாட்டுடைய நிலைமை, உலகத்தின் நிலைமை, வானிலை சூழ்நிலைகள், பயங்கரமான நபர்களாலே உண்டாகி கொண்டிருக்கிற போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் பயத்தோட இருப்போம். நொடிக்கு நொடி மாறுகிற சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்துல நம்ம தைரியமா இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கணும். நீ பலங்குண்டு திடமனதாயிரு, நான் இருக்கிறேன் என்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறாருங்க. உன்னுடைய காலங்கள் என்னுடைய கையில இருக்கு, காக்கிறவர் நானே என்கிற ஆண்டவரை நாம நம்பினால், விசுவாசித்தா, அவர் மேல சாய்ந்து கொண்டா நமக்கு நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்துல இருக்கிறவர வேற வழி இல்ல. உலகத்திலே பாடுகள் இருக்கும். நாம் அநேக பாடுகளின் வழியாய் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டியிருக்குன்னு பவுல் சொல்லவே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற ஆண்டவர் சொன்னார் இல்லங்க? பாருங்க, ஒரு முறை யோவானின் சுவிசேஷம், உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களோடு சேர்ந்து வாசிங்க. 16வது அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவத்தின் ஆற்றிலே அடித்துக் கொண்டு போகாதீங்க, உபத்திரவத்திலே சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவங்களில் பாருங்க, அநேக முறை உபத்திரவம் வரும்போது நாம ஒரு மாதிரி கசப்பாயிடுவோம், சலிப்பா இருப்போம். சில முறை நாம முரட்டாட்டம் செய்வோம் அல்லது திட்டுவோம், தேவனை கூட தூஷிக்கிற நிலைமைக்கு பின்வாங்கி போவோம். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று. பிரச்சனை வரும்போதுதான் நமக்கு தைரியம் தேவை. போராட்டங்கள் வரும்போதுதான் நம்ம திடனா இருக்கணும். நமக்கு அது சுயமா வராததுனாலதான் அந்த திடனை உண்டாக்குகிற, தைரியத்தை உண்டாக்குகிற ஆண்டவரை சார்ந்து கொள்வது கற்றுக்கொள்ளணுங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
சரி, இன்றைக்கு உங்களுக்கு என்ன உபத்திரவம் இருக்கு? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கன்னா நான் இந்த கெட் டுகெதர்ஸ்ல கேட்பேங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜஸ்லயும் நாங்க வாசிப்போம். எத்தனை விதமான பிரச்சனைகள் ஒரு மனுஷனுக்கு, எத்தனை விதங்களா இருக்குங்க இன்றைக்கு மனுஷனுக்கு பிரச்சனைங்க. பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க, எத்தனையோ விதத்துல வேலைகள்ல பிரச்சனைங்க, வீட்டுல பிரச்சனைங்க, தெருவில் டிராபிக் ஜாம். சொல்லணுமா இன்னும்? எத்தனையோ பேர் இன்றைக்கு பல உபத்திரவங்கள்ல இருக்கிறாங்க. முக்கியமா இந்த உடல்நல பிரச்சனைகளை பார்த்தா மனுஷன் எத்தனை விதங்கள்ல உடல்நல பிரச்சனைகளோடு இருக்கிறானோ, புதிய புதிய நோய்கள் எப்படி பிறந்து வருதோ, நமக்கு எத்தனை உடல் உறுப்புகள் இருக்கோ அத்தனை உடல் உறுப்புகளுக்கும் தனித்தனியான டாக்டர்ஸ் இருந்தாலும் இன்னும் ஒரு புதிய விபரீதமான வியாதிகளுக்குள்ளாகி இன்றைக்கு அச்சத்திலே நொந்து போகிறாங்க. ஒரு காலத்துல நம்ம கேட்காத நோய்களுடைய பெயர்லாம் இப்ப கேள்விப்படுகிறோம்ல. இப்ப ஏதோ ஜப்பான் ஃபீவர் வந்துச்சான். முன்னாடி வரைக்கும் ஏதோ சைனா அங்கே தொடங்கின கொரோனா வைரஸ் ப்ராப்ளம்ல இருந்தோம். இந்த கடந்த நாட்கள்லயே எத்தனையோ விபரீதமான நோய்களை கேட்கிறோம்ல. நமக்கு இந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்கிறதுனால இவ்வளவாக ஈஸியா ஒவ்வொன்னும் கூட நமக்கு சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியுது. சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிற நேரத்துல கூட இந்த சென்செக்ஸ் பாருங்க ஏறிடுச்சுன்னு அது எல்லாரும் சொல்லும்போது சந்தோஷப்படுறதுக்குள்ள திரும்ப அவ்வளவு கீழே இறங்கிடுது. ஓ, என்ன செய்வதுன்னு தெரியாம இந்த இன்வெஸ்ட் பண்ண ஜனங்கள்லாம் கலங்கி போறத பாக்குறோம். எதுவுமே நிலையானதில்ல. எதையுமே நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. அவர் நிலையானவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். அவர் பலமுள்ளவர், நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் வெற்றியின் வேந்தன், நமக்கு வெற்றியை கொடுப்பவர். சோதனைகள் வருவதே பாவம் இல்லைங்க. சோதனையில் விழுந்து விடுவது பாவமாகும். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனையிலும் போராட்டத்திலும் ஜெயத்தை பெறணுங்க. யுத்தங்களே போர்களே வரக்கூடாதுன்னா அது சாத்தியம் இல்லைங்க. ஆனா யுத்தத்திலே ஜெயம் வரணும். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸே இல்லைன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா எக்ஸாம்ஸ் வருவது என்பது அவங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு. அந்த எக்ஸாம்ஸ்ல அவங்க பாஸ் பண்ணாதானே அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போவாங்க. தேவன் எப்பவுமே நம்மை அளவுக்கு அதிகமா உயர்த்தணும்னா நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாருங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்து நீங்க பயந்துட்டு இருந்தா உங்க விசுவாசம் எங்க? விசுவாசம் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு சோதனையையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன். நம்மை போல இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்திலையும் சோதிக்கப்பட்டாருங்க. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து சுகமா ஹாயா ஆடம்பரமா வாழ்ந்தாரா? இல்லையே. அவர் நம்மை போல மனிதனாய் வந்தபோது எல்லா விஷயத்திலுமே நம்மை போல அவர் பசியா இருந்தாரு, தாகமா இருந்தாரு, வேர்வை சிந்தினாரு, களைத்து போனாரு, அவர் கண்ணீர் சிந்தினாருங்க. அவர் அவமானப்பட்டாரு, கேலி செய்யப்பட்டாரு, தூஷிக்கப்பட்டாரு, நோகடிக்கப்பட்டாரு. அநேகராலே அவர் புறக்கணிக்கப்பட்டாரு, அநியாயமா நிந்தைகளை பட்டாரு, அநியாய தீர்ப்பை பெற்றாரு. ஆனா எல்லா விஷயத்திலையும் அவர் எதிர் திரும்பல, எல்லா விஷயத்திலையும் நியாயப்படுத்திக்கல, எல்லா விஷயத்திலையும் அவர் ஆண்டவர் என்று அவர் காண்பிக்கும்படி நிரூபிக்கும்படி சகித்தார், பொறுத்து கொண்டார், நமக்காக ஜீவனை கொடுக்க ஆசைப்பட்டார். அவர் கடைசியா முடிந்தது என்று சத்தமிட்ட போது, இதோ தேவனே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சத்தமிட்டது தோல்வி இல்லைங்க. நீர் ஒப்பு கொடுத்த வேலையை எத்தனை நிந்தை ஆனாலும், எத்தனை கஷ்டமானாலும், எவ்வளவு பாடுகளோ, எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும், பிதாவே நான் முடித்து விட்டேன், நான் வந்த வேலையை உலகத்திலே முடித்தேன். நீர் உண்டாக்கின மனுஷருக்கு பாவ மன்னிப்பை, மீட்பின் காரியத்தை ஆயத்தப்படுத்தினேன், என் ரத்தத்தை சிந்தி. நடுவுல ஐ டிடன்ட் கிவ் அப், நான் நடுவுல விட்டுவிடவில்லை. நடுவுல சிலுவை இறங்கி வரலங்க அவரு.
எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு முடிந்தது என்று சொல்லி, இதோ உம்முடைய கையில என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எங்கிருந்து வந்தேனோ நான் அங்கே செல்லுகிறேன். ஆண்டவர் திரும்ப பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டாருங்க. மரிக்கும் வரைக்கும் உண்மையா இருக்க சொல்லி அதுக்குதான் வசனம் எச்சரிக்கிறது. ஆண்டவரை அறிந்த பிறகு நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை தொடர்ந்து கொள்ளணும். கடைசி வரைக்கும் சகித்து நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். மரணம் வரைக்கும் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்றாரு. நம் வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொன்னது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கத்திக்கு கத்தி, அடிக்கு அடி என்பது கிடையாதுங்க. தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையை தீமையினாலே வெல்லுங்கள். திட்டுறவங்களை திட்டுறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லைங்க. திட்டுறவங்களை மன்னித்து ஜெபிப்பது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. உனக்கு தீங்கு செய்தவங்க மேல பகை வைப்பது, பகையை தீர்த்து நீங்க ஏதோ ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சா அது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு அவங்களுடைய தீமையை மறப்பது என்பது நீங்க ஒரு திடனுள்ள பக்தியை, கிறிஸ்துவ போன்ற வாழ்க்கையை உடையவங்கன்னு அர்த்தம். என்னங்க இன்றைக்கு உங்களை கலங்க செய்கிறது? எதை குறித்து நீங்க அதிகமா கலக்கப்படுறீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்களை குறித்து ஏன் அவ்வளவா யோசிக்கிறீங்க? அவங்களை குறித்து ஏன் அவ்வளவா பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்களை குறித்து அவங்க கிட்ட பேசாதீங்க. போகட்டும், சரி ஆண்டவரே இவங்க செய்யறது என்னன்னு இவங்க அறியாதிருக்கிறார்கள் என்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க. நீங்க நிம்மதியா இருக்க முடியும். மற்றவங்கள தீங்கு செய்தவங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருந்தா நம்முடைய சமாதானம் போயிடும்ல, நாம பாவிகள் ஆயிடும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து தமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்தாரே தவிர அவங்களுக்கு தீங்கு செய்யவில்லை. இந்த நாட்களில் பயங்கரமான இந்த உலகத்தில் இருக்கையில சொந்த ஜனத்தால, வீட்டாரால கூட அவங்களால நாம நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், கேலி செய்யப்படுகிறோம், வேதனைப்படுத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கூட சாதாரணமான உலகத்தார போல நீங்க அதுக்கு பதிலடி கொடுத்தா, நீங்க அப்படி நடந்து கொண்டா உங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அது மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையில நீங்க பாவி ஆவீங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன், ஆண்டவரே இன்றைக்கு எது என்னவானாலும் உங்களையே பார்க்கிற மனசு எனக்கு கொடுங்கப்பா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் கலக்கப்படாம என்னை அணைத்துக் கொள்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் இருக்கிறாரு. அவர் ஜெயித்தவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜெய வாழ்க்கையை நான் கொண்டு அன்பினாலே ஜெயிப்பேன், ஜெபத்தினாலே ஜெயிப்பேன், விசுவாசத்தினாலே ஜெயிப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கலங்காதீங்க, துக்கப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. எந்த விஷயத்துல நீங்க எதிர்மறையா யோசித்துக் கொண்டு உங்க மனசுல நொந்து போகாதீங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் என் ஆண்டவரை போல இருப்பேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் என் ஆண்டவர் மேல ஆதாரப்படுவேன். என் ஆண்டவர் என் பட்சத்துல இருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பாரு என்று நம்புங்க. ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15 அதிகாரம் 57 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய நாமத்திலே ஜெயம் உண்டு, உம்முடைய நாமத்தில் பலன் உண்டு. மூலமாக அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாகும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்க கலங்கிவிட்டு சோர்ந்து போகிறவங்களா நாங்க இல்லாம உங்க மேல ஆதாரப்படுவதற்கு ஆவிக்குரிய பலத்தோடு கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அசையாத வளையாத விசுவாச வாழ்க்கையை கொண்டு மரணம் வரைக்கும் உண்மையா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக.
ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல ஜெபிக்க நாங்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணுங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்